திருவண்ணாமலைக்கும் கார்த்திகை தீபத்திற்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவண்ணாமலையில் இறைவன் அழலுருவாக நின்ற திருநாள் இந்த கார்த்திகை திருநாள் தான். அதனால தான் இன்றைக்கும் அதை குறிக்கக்கூடிய விதமாக பரணி தீபம் ஏற்றக்கூடிய வழக்கத்தை நாம் வச்சுருக்கிறோம். அது மட்டும் இல்லை, இதுக்கு 2 புராண கதைகளும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருமாலும் பிரம்மாவும் தங்களுக்குள் யார் சிறந்தவர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்திற்குள்ளாக, ஒரு போட்டிக்குள்ளாக வராங்க. அப்படி வரப்போ இந்த பஞ்சாயத்து யார்கிட்ட போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானிடம் போகிறது. சிவபெருமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழலுருவாக நிற்கிறார். அப்போ ஒரு அசரீதி கேட்கிறது. இந்த அழலுருவினுடைய அடியையும் முடியையும் யார் தேடுகிறார்களோ, யார் கண்டடைகிறார்களோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் அப்படின்னு அந்த அசரீதி சொல்லுது. ஆணாகி பெண்ணாகி நின்றானவன், அவையொன்று தானொன்று சொன்னானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய வடிவத்தில் ஆண் ஒரு பாதியாக பெண் ஒரு பாதியாக மாதொரு பாகனாக காட்சி அளிக்கக்கூடிய திருநாள் இந்த திருக்கார்த்திகை. அதனால தான் நீங்கள் இன்றைக்கும் திருக்கார்த்திகை அன்னைக்கு சிவபெருமான் திருவண்ணாமலையில் அர்த்தநாரீஸ்வரர் ரூபத்தில் வெளியே வருவார். அது ரொம்ப அற்புதமான திருக்காட்சி. ஆணும் பெண்ணும் சமம் அப்படிங்கிறதையும் மாதொரு பாகனாக சிவபெருமான் வடிவம் எடுத்ததும் இந்த திருக்கார்த்திகை நன்னாளில் தான்.